வான்மலர் அன்பர்களுக்கு வணக்கம். இது கிறிஸ்டியன் மீடியா சென்டரின் 1 மினிட் ப்ளீஸ். நான் ஜெசிகா வினோலியா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன வேலையை சொன்னாலும் நாளைக்கு செய்கிறேங்க, இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படிம்பாரு. இல்லைன்னா இன்னைக்கு கொஞ்சம் வேறு வேலை இருக்குது அப்படிம்பாரு. எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும் அவர் சரி இப்போ செய்கிறேன் அப்படின்னு சொல்லவே மாட்டார். நாளைக்கு செய்கிறேன், நாளன்னைக்கு செய்கிறேன், இல்லை இன்னொரு நாள் செய்கிறேனே அப்படிம்பாரு. இல்லை கண்டிப்பாக செய்யணுமா அப்படின்னு கேட்பார். நம்மள நிறைய பேருக்கு இந்த இந்த ஹேபிட் இருக்கும். எப்படின்னா, எந்த விஷயத்தையும் உடனே செய்ய மாட்டோம். நாளைக்கு செய்யலாம், நாளன்னைக்கு செய்யலாம் அப்படின்னு. அந்த சோம்பேறித்தனத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சிலர் நினைக்கிறாங்க, இன்னைய விட நாளைக்கு நல்லா இருக்கும், இதை விட அந்த நேரம் பெட்டராக இருக்கும், அப்போ செஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஒரு அம்மா சொல்லும், எப்போ பார்த்தாலும் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு என் மருமக திட்டுறா. நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் தானே வீடு ஓடும், ஏன் கொஞ்சம் மெதுவாக செஞ்சா என்ன அப்படின்னு அவள் கேட்குறா. நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேன்னு யாருக்கு நிச்சயம் அப்படின்னு கேட்பேன் அப்படின்னு. எல்லாவற்றிலுமே நமக்கான காலம் கடவுளின் கரத்தில் இருக்கிறது. அது எந்த ஒரு அளவுக்குள்ளே இருக்குங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது இல்லையா? சூழ்நிலைகள் எப்போ வேணால் மாறலாம், நேரங்கள் எப்போவும் மோசமாகலாம், அல்லது இதைவிட மோசமாகலாம் இல்லையா? ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சா உடனடியாக செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை அப்பப்போ செஞ்சு முடிக்கிறதுங்கிறது நமக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். ஒரு வேலையை முடித்த திருப்தி நமக்கு இருக்கும். இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு செஞ்சாதான் அதோடைய பலன் நமக்கு முழுசாக கிடைக்கும். இன்னைக்கு செய்ய வேண்டியதை 4 நாள் கழித்து செய்யும்போது அதோடைய பலன் எப்படி இருக்கும்? நாம் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, அல்லது அந்த நேரத்தில் அந்த வேலை தேவையே படாது இல்லையா? பல நேரங்களில் நாம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம். ஐயோ, இதை நேற்றே செஞ்சுருந்துருக்கலாம், இன்றைக்கி செஞ்சு பிரயோஜனம் இல்லாமல் போச்சே அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? எந்த வேலையானாலும் அதுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் செய்தால் தான் அதோடைய பலன் நமக்கு நல்லதாக இருக்கும். சிலர் நினைப்பான், ஐயோ இந்த ஆளை வச்சுட்டு எப்படி வேலை செய்யுது, அந்த ஆள் வெளியே போட்டோம் அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு. எந்த ஆளும் அல்லது எந்த மனுஷியும் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம செய்கிற வேலைகளுக்கு இடைஞ்சலாக இருக்காது, இருக்கக்கூடாது. ஏன்? நம்ம கூட ஆண்டவர் இருக்கார். ஆண்டவரை விட பெரியவர்கள் தனி மனுஷங்களா அல்லது சூழ்நிலையா? அதெல்லாம் எதுவும் கிடையாது இல்லையா? ஆண்டவர் தான் பெரியவர். அவர் நம்ம கூட இருக்கிறார். நாம் செய்யக்கூடிய எந்த நல்ல விஷயங்களுக்கும் நம்ம கூட அவர் கரம், பாதுகாப்பின் கரம் நம்ம கூட இருக்குது. அப்படி இருக்கும்போது நாம் தனிநபருக்கு பயப்பட வேண்டியதில்லை, நேரங்காலத்துக்கு பயப்பட வேண்டியதில்லை. நம்முடைய சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வச்சுட்டு இன்றைக்கே இப்போதே இந்த வேலையை நான் முடிக்கணும், என் கூட ஆண்டவர் இருப்பார் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். வேலைகள் எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் நம்ம கூட ஆண்டவர் இருக்கும்போது அந்த வேலைகளை செய்து முடிக்க நமக்கு பலமும் அறிவும் அவர்கிட்ட இருந்தே கிடைக்கும். எனவே இனிமே எந்த வேலையையும் இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு ஒத்தி போடாதீங்க. இன்று தான் நிஜம், இதுதான் உங்கள் நாள் இல்லையா? நாளைங்கிறது நம்மக்கிட்ட இல்லை, அந்த கேரண்டியே நமக்கு கிடையாது. ஆகையினால இன்னைக்கு இப்போ இருக்கிற நேரத்தை ஆண்டவரின் உதவியோட நாம் உபயோகிச்சுக்குவோம். உங்கள் வீடுகளில் நீங்கள் எல்லாரும் எப்படி உங்களுடைய இந்த மனநிலையை ஓவர் கம் பண்ணுறீங்க? எல்லாருக்கும் வரும் சோம்பேறித்தனம். ஐயோ இன்னைக்கு இது வேண்டாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு, அவர் போட்டோம் அதுக்கப்புறம் செய்யலாம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு ஒரு டெண்டன்சியை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களோட அனுபவத்தை வான்மலர் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். சைனிங் ஆஃப் வினோலியா.